கர்ப்பமா இருக்கும்போது தவிர்க்க வேண்டிய 3 பழங்கள பத்தி இன்னைக்கு பார்ப்போம். முதலாவதாக அன்னாசி பழம். இது சாப்பிடுறதுனால கர்ப்பிணி பெண்களோட கர்ப்பத்துல முன்கூட்டிய சுருக்கங்கள் கருச்சிதைவாகலாம். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய கெமிக்கல் பேரு புரோமெலின். இந்த காரணத்தினால அன்னாசி பழத்த தவிர்த்துக்கணும். 2வதாக திராட்சை. இது கர்ப்பிணி பெண்களோட ஹார்மோன்ஸோட ரியாக்ட் பண்ணுது. இது காரணமா இருக்க கெமிக்கல் பேரு ரிசர்விட்டால். திராட்சை உடம்பிற்கு சூடு தரும். அதனால கர்ப்பிணி பெண்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படலாம். இதெல்லாம் பத்தாதுன்னு பார்த்தா திராட்சையில பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு அதை இன்னும் கெடுதலாக்குறாங்க. இவ்வளோ இருந்தும் அதோட சத்த கருதி டாக்டர்ஸ் இதை சாப்பிடலான்னு சில பேர் சொல்றாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. 3வதாக பப்பாளி பழம். பப்பாளி பழம் ஒழுங்கா பழுக்காமையோ இல்ல காயாவோ இருந்துச்சுன்னா அதுல லாட்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த கெமிக்கல்னால முன்கூட்டிய சுருக்கம் ஆகலாம். பழுத்த பப்பாளி பழமா இருந்தா கூட அதோட கொட்டையையும் தோலையும் சீச்சிட்டு தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். பெஸ்ட் பப்பாளி பழத்தை அவாய்ட் பண்றது. இந்த காரணத்தினால கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற பழங்கள் வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, கோவா இந்த மாதிரி பல ஆரோக்கியம் தரக்கூடிய பழங்களை கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா சாப்பிடலாம். அளவோட சாப்பிட்டால் பழங்கள் அமிர்தமா இருக்கும்.